உடனே கீழே கமெண்ட்டில் பார்த்தோம்னா நிறைய பேர் திமுக நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் தலைவர் பண்ணாதா, உங்கள் தலைவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தளபதி சினிமாலாம் நடிச்சிருப்பார்ல, அந்த கிஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த சீனில் எடுத்து வச்சு போடுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த நபர் இருக்கார்ல, இவர் பார்த்தோம்னா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த லேடியை கட்டுப்பிடிக்கிறது, லிப்லா கிஸ் கொடுக்குறது, அந்த மாதிரி பல விஷயங்களை பார்த்தோன்னா ஓப்பனாக பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு தளபதிக்கு வித்தியாசம் இருக்குடா. தளபதி வந்து ஒரு நடிகர். அவரு பார்த்தோன்னா ஒரு ஆக்ஷன் கட் அப்படின்னு சொன்னால் அவர் பார்த்தோன்னா ஒரு வேலையை பண்ணுவார், கட் அப்படின்னா வந்து உட்காந்து போயிருது அவரோட வேலை. அவர் ஒரு நடிகர். அந்த ரீதியில் தான் அரசியலுக்கு வந்திருக்காரு. ஃபைன். இப்போ விஜய் அவர்கள் பண்ணுறது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட், ஒரு செட் ஒன்று இருக்கும், இல்லை அப்படின்னா ஒரு ரூம் ஒன்று இருக்கும். அதில் பார்த்தோன்னா எல்லாருமே இருப்பாங்க, டெக்னீஷியல் டேரக்டர் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க. அங்கே மொழியில் நடிச்சுட்டு பார்த்தோன்னா வந்துருவார். அதுதான் அவரோட வேலை முடிஞ்சுது. ஆனால் இங்கே இந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரியலாகவே பண்ணிட்டு இருக்காப்ல. அது எங்கே ஒரு கோயில் ஃபங்க்ஷன் நல்லாவே தெரியுது பார்க்கும்போது. அந்த கோயில் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா ஒரு விழா ஒன்று நடக்குது, இந்த ரெக்கார்ட் டான்ஸ் சொல்லுவாங்களா, அது நடக்குது. அங்கே பார்த்தோன்னா ஓப்பன் பிளேஸில் கீழே பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க, வயதானவங்க இருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் பார்த்தோன்னா இருப்பாங்க. அவங்க முன்னாடி ரொம்ப கேவலமாக அநாகரிகமான ஒரு விஷயத்தை இவர் பண்ணுறதும், விஜய் அவர்கள் பார்த்தோன்னா படத்தில் பண்ணுறதும் ஒன்று எப்படின்னு எடுத்து வச்சு பேசிட்டு இருக்காங்க இந்த குரூப்பு. ஆனால் யார் எங்கே எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு விவஸ்தையிலே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுதில்லை. இதுக்காக தான் பார்த்தோன்னா இந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படின்ற சில நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தோன்னா ரத்து பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால தான் இவங்களெல்லாம் எப்படி விட்டு வச்சிருக்காங்க இன்னும் அப்படின்றது தெரியல. ஓப்பனாகவே பார்த்தோன்னா வந்து 2 பேர் தனி ரூமில் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னா இப்படி ஓப்பனாக மக்கள் முன்னாடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை நம்ம வைக்கிறோம். இந்த நபர் தான் பார்த்தோன்னா வந்து தாவேக்கால் வந்து திமுகவுக்கு போயிட்டாராமா. நீ தாவேக்கால் இருக்கவே வேணாம், நீ திமுகலே இரு அப்படின்னு தான் நம்மளோட கருத்தாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி நீ தாவேக்கால் இருந்தது கூட தேவையில்லை, நீ கிளம்பு. இந்த மாதிரி யாரும் தாவேக்காவுக்கு தேவையில்லை. ஏன்னா இதை வச்சு எடுத்து பார்த்தோம்னா தாவேக்கா கட்சி என்ன கிளிப்பாங்களா, அதனால் நீங்கள் இப்போ அங்கே போயிட்டனால நாங்கள் உங்களை வச்சு செஞ்சுக்கிறோம். அது நல்ல விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதெல்லாம் இருக்காது. இவங்க பார்த்தோன்னா அந்த கட்சி நபர்களாக தான் இருப்பாங்க. வேணும்னே பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டு தளபதி விஜய்க்கு அவப்பேர் ஏற்படுத்துறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ சிக்கிட்டாங்க. விஜய் வாரியர்ஸ் 2 நாள் கண்டுபிடிச்சு பார்த்தோன்னா வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இனி என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. நான் வந்து இந்த ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறவங்களெல்லாம் பார்த்தோன்னா கேவலமாக சொல்ல வரல. இந்த மாதிரியான கேவலமான சில விஷயத்தை பண்ணிட்டு இருப்பாங்களா ஸ்டேஜில், இந்த நபர்கள் மட்டும் தான் சொல்கிறது, எல்லாரும் கிடையாது. ஒரு சில பேர் பார்த்தோன்னா அவங்களோட வேலை, அவங்களோட பொழப்பு அப்படின்னு இருக்கும்போது அவங்களால நம்ம தப்பு சொல்லலை. இந்த மாதிரியான தற்கொலைகள் இருக்காங்களா, ஓப்பனாகவே பார்த்தோன்னா எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இதுக்காக கவர்மெண்ட்டே பார்த்தோன்னா இதெல்லாம் ரத்து பண்ணிச்சு. அப்படி இருக்கிறப்போ கவர்மெண்ட் ரத்து பண்ண ஒரு விஷயத்தையே பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபரை பார்த்தோன்னா திமுக கட்சியில் சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னு இவங்க எப்பேற்பட்ட என்ன சொல்கிறது லிப்லா கேங்காக இருக்குன்னு நினச்சி பாருங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல கேட்க தோணுது. நம்ம உடனே பார்த்தோன்னா உதயநிதி பண்ணல அப்படின்னு ஒரு வீடியோ நம்ம எடுத்து போடலாம். பட் இந்த மாதிரி லூஸ் தரமான விஷயங்களை பார்த்தோன்னா நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா சினிமான்னு அப்படி தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கும் தெரியும். அதனால் பார்த்தோன்னா இதை கம்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா நம்மளுக்கு தான் கொஞ்சம் மூளை இருக்குது, இவங்களுக்கு இல்லை அப்படின்றது இது மூலமாகவே நம்மளுக்கு தெரியுது.